ஹலோ எவ்ரிவன், ஒரு குட்டி விலாக் ஆன் கொடைக்கானல். ஸோ கொடைக்கானலுக்கு சின்னதாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதோட டே 1 விலாகை பற்றி பார்ப்போம். டே 1ல் இந்த மாதிரி வத்தலகுண்டு கிட்ட ஒரு லேக் வியூ ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, டெம்பிள் சரின்னா. அங்கே எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படி நேராக ஹில் ஏறணும். ஹில் ஏறும்போது முன்னாடி வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பிடிச்சிட்டு ஃபேமிலியாக இருந்தால் விட்டுறாங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து போனாலும் கப்புள்ஸ் போனாலுமே கண்டிப்பாக பிடிச்சி யார் என்னன்னு நல்லா விசாரிக்கிறாங்க. அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. கேட்டு முடிச்சு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே இந்த மாதிரி போயாச்சு. போனோடனே இந்த ஐரில் ஃபால் இருந்துச்சு. ஐரில் ஃபால்ஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஐரில் ஃபாலில் நீங்கள் வந்து வீக் டேயில் போங்க. வீக்கெண்ட் போனால் செம கூட்டம், நீங்கள் ஃபோட்டோ கூட எடுக்கிறது கஷ்டம் தான். ஆனால் வீக் டேயில் போனீங்கன்னா நீங்கள் வந்து நின்று குளிச்சுட்டு கூட வரலாம். அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது. பெருசாக யாரும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அல்தாஸ் கெஃபே வந்துட்டோம். இந்த கெஃபேவில் வந்து ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பன்னு தான், ஆனால் லைக் வந்து நீங்கள் ஷூராக ட்ரை பண்ணலாம். நிறையா நார்த் இண்டியன்ஸும் இங்கே வந்திருந்தாங்க. அண்ட் கிளைமேட்டுமே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனான ரெஸ்டாரண்ட் தான். அண்ட் ரேட் வைஸும் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. வேணும்னா மெனு கார்டு கூட பின்னாடி போடுறேன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு இந்த ஏரியா வரீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வரலாம். அது இல்லாமல் அந்த ஃபால்ஸ் இருக்குல்ல, ஃபால்ஸ் தாண்டி தான் இங்கே வரணும். ஸோ நீங்கள் இந்த ஃபால்ஸும் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களோட லஞ்சும் இங்கேருந்து முடித்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி டோட்டலாக ஃபோட்டோ ஷூட் தான் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வியூவோடு நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். உங்கள் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வேணால் கிளம்பிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, பார்க்கிங் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே காரை பார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பெட்டர் வியூ கிடைக்கும். சும்மா ரீல்ஸ் போகிறதுக்காக இந்த மாதிரி கேக்லாம் சாப்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே எல்லா ஃபுட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. அண்டு இங்கே பீஸா பர்கர்னு ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ கூட்டமும் இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரணும். ஸோ அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப ஈவினிங் டின்னருக்கு வந்துட்டோம். டின்னருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்துட்டாலே நீங்கள் போதும், உங்களுக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். அது இல்லாமல் மோமோஸ், டீ, காஃபீஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். அது இல்லாமல் முக்கியமாக இந்த ஹாட் சாக்லேட்ஸ் இங்கே ஒரு கடையில் நல்லா இருந்துச்சு. ஸோ டே 1க்கு இந்த மாதிரி கெஃபே போகிறதோ ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்குமே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் அலைச்சல் வேறு. ஸோ அதனால் நாங்கள் எந்த வியூ பாயிண்ட்ஸ் எங்கேயும் போய் பார்க்கல. டேரெக்டாக இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு டேரெக்டாக ரூம் போயிட்டோம். ஸோ தட்ஸ் இட்.